ஹஜ்ஜி என்பது ஒரு வாழ்நாள் கனவு. ஆனால் அங்கு சென்ற பிறகு நாம் தெரியாமல் செய்யும் சில தவறுகள் நமது ஹஜ்ஜின் நன்மைகளை குறைத்துவிடக்கூடும். எனவே நாம் எவற்றையெல்லாம் கவனமாக தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹஜ் சீரீஸ் பார்ட் 4. முதலாவதாக நமது எண்ணம் அல்லது நியத். ஹஜ்ஜுக்கு செல்வதை ஒரு கௌரவமாகவோ அல்லது சமூகத்தில் ஹாஜி என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலோ செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் நோக்கம் முற்றிலும் இறைவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அடுத்ததாக, இன்றைய காலத்தில் அதிகம் காணப்படும் ஒரு தவறு புனிதமான இடங்களில் அளவுக்கு அதிகமாக செல்ஃபிக்கள் எடுப்பது. காஃபாவிற்கு முன்னால் செல்ஃபி எடுப்பதும் தவாஃப் செய்யும்போது வீடியோ கால் பேசுவதும் உங்களின் கவனத்தை சிதறடிப்பதோடு மற்றவர்களுக்கும் இடையூறாக அமையும். அங்கு உங்கள் கவனம் முழுக்க முழுக்க வழிபாட்டில் மட்டுமே இருக்கட்டும். கூட்ட நெரிசலில் மற்றவர்களை இடித்து தள்ளுவது மற்றொரு பொதுவான தவறு. குறிப்பாக ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது கூடாது. தூரத்திலிருந்தே சைகை மூலம் முத்தமிடுவது போதுமானது. அதேபோல் ஹஜ்ஜின் மிக முக்கியமான நாளான அரஃபா நாளில் கூடாரங்களில் அமர்ந்து அரட்டை அடிப்பது அல்லது தேவையற்ற பேச்சுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அந்த பொன்னான நேரத்தை துவா மற்றும் இறை தியானத்தில் கழிக்க வேண்டும். ஜம்ராவில் கல்லெறியும் போது கோபத்தில் பெரிய கற்களையோ அல்லது காலணிகளையோ வீசுவது தவறான செயலாகும். இது ஒரு குறியீட்டு வழிபாடு மட்டுமே என்பதை உணர்ந்து சிறிய கற்களை கொண்டு நிதானமாக செய்ய வேண்டும். மேலும் இஹ்ராம் அணிந்த பிறகு நறுமணம் பூசுவது, நகம் வெட்டுவது போன்ற அதன் கட்டுப்பாடுகளை மீறாமல் கவனமாக இருக்க வேண்டும். இஹ்ராம் நிலையில் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதும் ஹஜ்ஜின் புனிதத்தை கெடுத்துவிடும். இறுதியாக, பெண்கள் கூட்ட நெரிசலில் ஆண்களுக்கு மத்தியில் முண்டியடிப்பதை தவிர்த்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அமைதியாக தங்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். புனிதமான இந்த ஹஜ் பயணத்தில் பொறுமை என்பது மிக முக்கியம். சிறு தவறுகள் கூட நம் நன்மைகளை குறைத்து விடலாம் என்பதால் முறையான சட்டங்களை கற்றுக்கொண்டு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.